ஹalleluya ஹalleluya praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நான் ஒரு 2016-17 அந்த வருஷம் இருக்கும். இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா காற்றும் வராது மழையும் வராது, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவர் சொல்கிறாரே, அது எப்படி முடியும் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த வசனத்தை குறித்து டெய்லி யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அதெல்லாம் நம்புகிறேன். ஆனாலும் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் எப்படி பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ அந்த சீசனில் 2016-17 மழையே இல்லை சுத்தமாக. நம்ம தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகி தண்ணியே கிடைக்காம அந்த சூழ்நிலை வந்துச்சு. அப்போ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பெங்களூர் கர்நாடகாவில் ஃபுல்லாக மழை பெஞ்சு வெள்ளம் அங்கே ஃபுல்லாக எல்லா அணையும் எல்லா டேமும் ரொம்பிருச்சு. அவங்க தேக்கி வைக்கிறதுக்கு ஸ்பேஸே கிடையாது. அப்போது என்னாச்சுன்னா, அங்கேருந்து தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணி நமக்கு ஃபுல்லாகிற மாதிரி அவ்வளோ தண்ணி அங்கேருந்து வந்துச்சு. அப்போ தான் எனக்கு இந்த வசனத்தோட அர்த்தமே புரிஞ்சுது. பரவாயில்ல, ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக நடத்துகிறாரு அப்படின்ட்டு. எனக்கு இந்த வசனம் புரியணுன்றதுக்காகவே அது நடந்துச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி இன்றைக்கு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எல்லா வழியும் அடைச்சிருக்கு, எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசித்துட்ருப்போம். ஆனாலும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு புதிய வழியை ஆண்டவர் நமக்காக திறந்து கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம மட்டும் கிடையாது, நம்மளும் நம்ம மிருக ஜீவன்களும் நம்ம ஆடு மாடுகளும் கூட குடிக்கும்படிக்கு அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய மிருக ஜீவன்களுக்காகவும் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்கள் மேல் மாத்திரம் அக்கறை கொள்ளுகிற தேவன் அல்ல தகப்பனே. அப்பா நீர் அந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் இம்மட்டுமா எங்களை நடத்தின தேவன். அப்பா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே மகனே நான் இருக்கிறேன், மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி அப்பா நீர் கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா எங்களை விசேஷித்தவர்களாய் நீர் வைத்திருக்கிறீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நீர் எத்தனை பெரியவர் தகப்பனே. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் உடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறதே அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். நாம் இன்றைய நாளிலும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பது
நம்முடைய கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஆராதனையை துதி வேலையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பேசக்கூடிய தாசனை மறைத்து அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் உடைய கரத்திற்குள்ளே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே பொறுப்பெடுத்து கொள்வீராக, எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே. அப்பா இத்தனை மாதமும் அப்பா இந்த வருடத்தின் துவக்கம் முதல் அப்பா 4 மாதங்கள் கடந்து போய் 5வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் தகப்பனே. நன்றி அப்பா, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே அப்பா புதிய புதிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் எங்கள் மேல் உதிக்கிறதற்காக அப்பா, நீர் எங்களோடு கூட நடை போடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. முற்றிலுமா எங்களை நம்முடைய பொற்பாதத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா, சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. மீதியான வேலையை நீரே பொறுப்பெடுத்து கொள்வீராக, வழி நடத்துவீராக தகப்பனே. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்கள் உள்ளங்கையிலே நீ வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள்ளும் அன்பின் தெய்வமே. இந்த பாடலில் ஒரு சரணம் அப்படியாக வருகிறது. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வேறு ஒன்று அப்படியே நேர்மாற ஒன்று செய்வார். இல்லை நினச்சதை நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அப்போ நம்ம சோர்ந்து போயிடும், நம்ம விருப்பப்படுறது நடக்கலையே அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ அவர் திட்டத்தை செய்யும் பொழுது நம்ம உடனே சில விஷயம் தெரியாது, நம்ம விரும்பான். ஆனால் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு புரியும், நமக்கு இதுதான் சிறந்தது. சப்போஸ் நான் தெரிந்து கொண்டதை எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எப்படியா, ஏன்னா ஃப்யூச்சர் நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனால் தேவன் எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு நமக்கு எது பெஸ்ட்டு சூட் ஆகும்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஸோ ஏன்னா நம்மளை நன்றாக அறிந்திருக்கிறது நம்முடைய நண்பர்களை விட பெற்றாரை விட அவர் தான் நமக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம முற்றிலும் அறிந்தவர் அவர் தான். ஸோ நமக்கு எது பெஸ்ட்டு சூட் ஆகுன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் அவருக்கு அதில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் இருக்கிறார். அதை நினைத்து கூட இந்த பாடலை பாடலாம். உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. நல்லவரே நல்லவரே வல்லவரே, அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்ல
நல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமில்லை, என் இஷ்டம் ஒன்றுமில்லை. உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமில்லை, என் இஷ்டம் ஒன்றுமில்லை. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும், காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. ஒன்றுமில்லா, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள்
ஆதரவே, நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, ஆதரவே. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனும் விசாரிக்கிற தேவனுமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சோர்ந்து போன பொழுதெல்லாம் ஆண்டவர் பக்கத்தில் இல்லையோ, நம்மளை நடத்தலையோ, இவ்வளோ கஷ்டம் வருது, எதிரிகள் வராங்க, சண்டை போடுறோம், நிறைய இழப்புகள் வருது, இது போல் அவங்க நினைக்கிற பொழுது ஆண்டவர் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ அந்தந்த நேரம் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டே வந்தார். ஒரு முறை சொல்கிறார், நான் உங்களை இந்த மட்டும் தகப்பனை போல சுமந்து வந்தேன், இனிமேலும் சுமப்பேன், முதிர் வயது வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். இது போல் அப்பப்போ சொல்லிகிட்டே வர்றார். எப்பயோ ஒரு தடவை சொல்கிறதில்ல. அவர் நினச்சா பேசுவார், நினச்சா பேசாமல் இருப்பார், அப்படி இல்லை. அவர் இஷ்டப்பட்ட பேசுவார், இல்லாட்டி பேசாமல் பார், அப்படி இல்லை. நம்முடைய சூழ்நிலை அறிந்து நமக்கு எப்போ வேணுமோ, எப்போ வார்த்தை கொடுக்கணுமோ, எப்போ அன்பை பாராட்டணும், எப்போ சிச்சிக்கணும், அவர் நல்ல தகப்பனை போல எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ சோர்ந்து போன பொருளெல்லாம் சொல்லும்போது பாரத்தை கர்த்தர் மேலே வைத்து விடு. நிருபங்களையும் தொடர்ந்து அப்படியே தான் வாசிக்கிறோம். நிருபங்கள்லையும் அவங்க ஏதோ ஒரு மதத்தை பரப்பணும், பரப்பிட்டோமா, ரசிக்கப்பட்டீங்களா, ஒரு சபையில் கூடுவீங்களா, அவ்வளோதான், எண்ணிக்கை வருதா போதும், அப்படி இல்லை. அவங்களுக்கு குழப்பம் வரும் பொழுது, சந்தேகம் வரும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நிருபங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கவலை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம இந்த பூமிக்குரிய காரியத்தை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன ஆகுமோ அதை கவலைப்பட வேண்டாம்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார். அதை நினச்சி இந்த நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நான் என்ன பண்ணேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன், நான் உன்னை உண்டாக்குனது நான் தான், உனக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். இப்போ இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படாது. ஆனால் எதை குறித்து கவலைப்படணும், நம்ம அவனுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து பரலோகத்தில் அவரோடு நித்தியத்துக்கு நம்ம இருக்கணும். அதை இழந்துடக்கூடாது. அதை ஏன் சொல்லும்போது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஜீவனை நஷ்டப்படுத்துறதுன்னா என்ன? நித்திய ஜீவன் இழந்துறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை டெம்பரவரி தான். அதிகபட்சம் 70 வருஷம், 80 வருஷம், 100 இல்லை 110, அவ்வளோதான். ஆனால் நித்தமும் ஆண்டரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவருக்கு நம்ம நினைத்து வாழும். இன்னொரு பாடல் கூட பாடலாம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதிபதி செலுத்திடுவோம், நன்றி பலி செலுத்துவோம். அவர் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு செய்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே நன்றி, நீங்கள் மட்டும் செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டு என்று சொல்லி இந்த பாடல் கூட பாடலாம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் நீதியே பிரசன்னமானீரே, தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறே தூயவரே, போற்றுகிறே புண்ணியரே, உம்மை
உம்மை துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி உகந்த காணிக்கை. தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன். புண்ணியரே உம்மை துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே இப்போதும் இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு, தேவ பக்தியுடன் தெளிந்த புத்தியோடு இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றீர். இம்மையில் வாழ்வதற்கு பயிற்சி தருகின்றீர். துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன். புண்ணியரே உம்மை துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே இப்போதும் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. நெறிகேடு அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா, நெறிகேடு அனைத்தினின்றும் மீட்பு தந்தீரையா. நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா, நற்செயல் செய்வதற்கு ஆர்வம் தந்தீரையா. துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன். புண்ணியரே உம்மை துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்கை. ஆண்டவருக்கு நாம் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்வர்களாய் நாம் இருக்கிறோமா?
யோசேப்போட வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் சிறையிலையும் கொஞ்ச நாள் இருக்கிறார், அரண்மனையிலையும் இருக்கிறார். அவர் சிறையில் இருக்கிறாரா இல்லை அரண்மனை இருக்கிறாரா அது முக்கியம் இல்லை. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவர் சிறையில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவர் அரண்மனையில் போயிருக்கும்பொழுதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்போது வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா. யோபோட வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஒரே நாள் எல்லாமே போயிடுச்சு. அப்போ அவர் ஐயோ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சே, ஐயோ போச்சே அப்படின்னு சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்த பொழுது நான் ரொம்ப நல்ல நீதிமானாக இருந்தேன், பரிசுத்தவானாக இருந்தேன், என்னுடைய கிரியை பார்த்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கல. எல்லாமே அவரை விட்டு போன பொழுதும் ஐயோ நான் என்ன தப்பானேன்னு தெரில, அப்படி போயிடுச்சே அப்படின்னு அவர் மனம் முடிஞ்சு போயிடல. அநேக நேரம் நம்ம ஆண்டவர் நன்மையில் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஏதோ நம்ம ஆண்டவருக்கு பிடிச்சது மாதிரி பரிசுத்தமாக இருந்திருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கிறோம், அதனால தான் என்ன நினைக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது நம்ம இழப்பு வரும்பொழுது என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, இப்படி அது என்னையை விட்டு போயிடுச்சு, என்னையை விட்டு இந்த உறவு போயிடுச்சே, இது போயிடுச்சே அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் போகிறோம். ஆனால் நீதிமன்றம் அப்படி இல்லை. யோசேப்பு சரி, யோபு, இன்னும் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர் கிருபையில் கொடுத்தாருங்க, கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு உண்மையாக சாட்சியாக இருந்தாங்க. அதே போல் கர்த்தர் எடுத்த பொழுதும் அவருடைய சித்தம், அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, அந்த ஒரு விஷயந்தான். இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். ஒரு நன்மை வர்றதும் இல்லை ஒரு விஷயம் நமக்கு இழந்து போகிறது, ரெண்டுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அப்போது அதை அடிப்படையாக வச்சு நம்ம ஆண்டவருடைய அன்பு உறவை பார்த்தோம்னா பிரச்சனை தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க புலம்புறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். நன்மை நடக்கும் பொழுது ஆண்டவர் தங்க கூட இருக்கிறதாகவும் நல்ல உறவில் இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஒரு இழப்பு வரும்பொழுது ஐயோ போச்சே அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா, அவர் நம்மோடு அவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ண அறிஞ்சிக்கொள்ளணும். அவருடைய சித்தன் வாழ்க்கை நடக்குதா, தொடர்ந்து அவர் பேசுகிறாரா, நம்மளை நடத்துகிறாரா, அதுதான் முக்கியம். நம்ம சிறையில் இருக்கிறோமா அரண்மனையில் இருக்கிறோமான்றது முக்கியம் இல்லை. பாருங்கள், பவுல், சீலா இவங்கெல்லாம் கைது பண்ணி அவங்களுடைய கால்களை தொலை மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த இருக்க நிலைமையில் நடுராத்திரி அவங்க என்ன பண்ணாங்களாம், பாட்டு பாடினாங்க. சந்தோஷமாக கைத்தட்டி என்ன பண்ணாங்களாம், பாட்டு. அவன் சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சான், அந்த காவலர்களுக்கு எல்லாரும். அப்போ அவங்க என்ன பண்ணலன்னா, ஐயோ ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், இப்படி ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிற அவருடைய சித்தம் இப்படிலாம் நடக்கும்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது, ஆசீர்வாதம் வரும்பொழுது, ஆசீர்வாதம் வந்தாலும் அவங்கள ரொம்ப இது பண்ணல, இழப்பு வரும்பொழுது இது பண்ணல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய சித்தத்தை நான் செய்யணும், அவருக்காக நான் வாழணும். ஸோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா, நடத்துகிறாரா, அதுதான் முக்கியம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் தேவன் நமக்கு செய்கிற எல்லாவற்றிற்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம், துதி பலியில் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஐயோ போச்சா அப்படி இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றிற்காகவும் நம்ம நன்றி சொல்லி எப்பொழுது நம்ம இந்த பாடும்போது மாத்திரம் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்கிறோம். நன்றி தகப்பனே, நம்முடைய அனுமதி இல்லாமல் நடக்கல, உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா இழப்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக, நீர் கொடுத்த நன்மைக்காக, எல்லாவற்றிற்காக நன்றி சொல்கிறோம். இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பு தருகின்ற, எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. தேவனின் கிருபையே பிரசன்னமானீரே. துதிக்கிறே தூயவரே, போற்றுகிறேன் புண்ணியரே, உம்மை துதிக்கிறேன் தூயவரே, போற்றுகிறேன்
புண்ணியரே இப்போதும் எப்போதும் இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அவருக்கு உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே. துதிக்கிறே தூயவரே, போற்றுகிறேன். புண்ணியரே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். தூயவரே போற்றுகிறேன். புண்ணியரே நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா, 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 நன்றியையா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியையா, 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 ஈசையா. நன்றியையா, ஈசையா. நன்றியையா, ஈசையா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் ஆபத்தில் மகிழச் செய்தீரே. ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழச் செய்தீரே. நன்றியையா, நன்றியையா, நன்றியையா. இசையா, இசையா. நன்றியையா, இசையா. நன்றியையா, இசையா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது
உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். 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 நன்றியையா, நன்றியையா, நன்றியையா ஈசையா, நன்றியையா ஈசையா, நன்றியையா ஈசையா. அல்லேலூயா. சீஷருடைய வாழ்க்கையில் அவங்க படகுல போகும் பொழுது கடல் கொந்தளிக்குது. சீஷர்லாம் பயந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை இயேசு படல இருக்கிறார், ஒரு தடவை இயேசு அவங்க கூட இல்லை. அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதம் செஞ்சு இவங்களை மட்டும் சீஷர்களில் நீங்கள் படவலை ஏறி அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி இவங்களை மட்டும் அனுப்பி விட்டு ஒரு ஜெபம் பண்ண போயிட்டார். அப்போ இவங்க போயிட்டு இருக்கிறப்போ கடல் கொந்தளிக்குது, தண்ணி மேலே வருது. இவங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. அப்போது தூரத்தில் ஒரு 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 வெள்ளை கலரில் ஒரு ஆவி வர மாதிரி யாரோ வராங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே பயம், இவங்களுக்கு கடல் கொந்தளிக்கிறதுல பயம். நடுவில் பேய் மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்? அலறாங்க. அப்படி தான் இருக்கு. அலறாங்க. ஐயோ பேய் வருது, பேய் எல்லாம் ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். 11 பேர் கத்தனை அப்படின்னு கடல்ன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிட்ட வரும்பொழுது தெரியுது பேய் இல்லை, யார் வரா? இயேசு கிறிஸ்து வராரு. அப்போது கடல் மேல் நடந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள காப்பாற்றுறார். சரி, ஏன் இயேசு கிறிஸ்து நீந்தி வந்து காப்பாற்றிருக்கலாமே? கொஞ்சம் யோசிப்பா, நீந்தி வந்து என்ன பண்ணிருக்கலாம்? பொதுவாக தண்ணியிலலாம் நீந்தி தான் காப்பாற்றுவோம் நம்மளாம். அப்படி அது ஒரு நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை என்ன? தண்ணி தான். தண்ணி கொந்தளிக்குது, அது வந்து படகு முழுகிரும். அப்போ தண்ணி தான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்ல வர செய்தி என்னன்னா, நீ எது பிரச்சனையாக நினைக்கிறியோ அது எங்கே இருக்குது? என்னுடைய காலுக்கு கீழே இருக்குது. இட்ஸ் இன் மை கண்ட்ரோல். உன் வாழ்க்கை என் கண்ட்ரோலில் இருக்குது. நீ எதை பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனையோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறியோ அது எனக்கு சாதாரணம், அது என் கால் கீழே தான். அதை பார்த்து நீ என்ன பண்ண? பயப்படாதப்பா நான் நினைக்கிறேன். பேதுரு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட, ஆண்டவரே நீங்கள் தான் வரேன்னா நானும் வந்து வரேன். உடனே இயேசு வான்னு சொல்லிட்டார். பேதுரு இறங்கி ஒரு 2-3 ஸ்டெப்பு நடந்துட்டார். இயேசு மட்டும் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், நீ நடக்கலாம், உன் காலுக்கு எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ண, நான் உன் கூட இருக்கிறேன். நடந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்தோடனே பேதுரு என்னாச்சு? அந்த காற்றையும் கொந்தளிக்கிறீன்னு பார்த்து பயந்துட்டார். மாதிரி பயந்தோடனே போச்சு உள்ள. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே நிற்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வர கீழே புருஷ, ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்க. அப்புறமா ஆண்டவர் அவரை கையை பிடிச்சி தூக்கி, ஏன் சந்தேகப்பட்டேன், ஏன் பயந்தேன், நான் தான் நடனோனே சொல்லிட்டேன். உங்களுக்கு பெரிய பிரச்சனை நினைக்கிறது ஆண்டோட சொல்கிறார், அது என் காலு கீழே தான். அதை நினச்சி நீ என்ன பண்ணுது? ரொம்ப பயப்படாத, நீ என்னைய பாரு, உன்னை நடத்துகிற உன் வாழ்க்கை என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அவர் எப்படி இதை செய்வார், எப்படி நடக்கும், இல்லை சந்தேகம் வேண்டாம். நம்ம எப்போதுமே பாஸ்டர் சொல்கிறத உண்டு, நானுமே சொல்ல, நம்ம ஆண்டவர் விஷயத்தை சொல்லும் பொழுது அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். நம்ம தான் கவனிக்கணும். நம்ம பாடும் பொழுதோ இல்லை மெசேஜ் கேட்குறப்பையோ இல்லை ஒவ்வொரு நாளும் எங்கே யார்கிட்ட பேசினாலும் எதை கவனித்தாலும் ஆண்டவர் சில செய்தி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பார். நம்ம தான் கவனிக்கணும். திரும்ப 2வது தடவை வருதா, 3வது தடவை வருதா. இப்போ சிஸ்டர் ஒரு சாட்சி ஒன்று சொன்னாங்க, ஆண்டவர் வந்து எப்படி இந்த வனாந்திரத்தில் மழையும் பெய்யாமல் எதுவும் பெய்யாமல் எப்படி தண்ணி வரும் அப்படின்னு. நம்ம இந்த பாட்டில் நம்ம பாலைவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர், ஆறுகளை ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. இந்த பாட்டு சரண பால்முக உடனே சாட்சி சொல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்போ அந்த ஆண்டவர் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறாரு. என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு? சூழ்நிலையை பார்க்காது, ஆண்டவர் எப்படி செய்வார் பார்க்காத, நான் எப்படியாவது உனக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன். ஸோ எப்போதுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எப்போதுமே எங்கே போனாலும் சரி ஒரு விஷயம் உணர்த்தாருன்னா திரும்ப கவனமாகவே இருப்பேன். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறாரா, ஏன்னா ரிமைண்ட் பண்ணும்பொழுது அது முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போது ஒரு ஆண்டவர் முக்கியமாக சொல்ல ஒரு நம்புறது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில்
அது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த மனசில் ஓடிட்டு இருக்க விஷயமா கூட அது இருக்கலாம். ஸோ எப்பொழுதுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இனிமேல் கூட தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கவனிக்கலாம். நான் எப்போதுமே அதை பார்க்குறது உண்டு. இதை நம்ம எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் கூட நன்றி சொல்லி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, பாலைவன வாழ்க்கையில் நீர் பாதைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய உண்மையை நோக்கி பார்க்கிற பயிற்சி, எங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, கடல் கொந்தளிப்பு அல்ல, மனுஷருடைய வார்த்தைகளே அல்ல, எங்களுடைய சூழ்நிலையும் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தண்ணீர் மேல் நடந்தாலும் அப்போ நீர் நடக்கிற வைக்கிறவர், நண்பு அற்புதம் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நாங்கள் அந்த இம்மைக்காக அல்லாமல் உண்மை நோக்கி பார்க்கிற செய்யுங்க. அந்த பரலோக வாழ்க்கையை நோக்கி பார்த்து காணான பெற்றுக்கொள்ள எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஐயா ஈசையா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் மேல் அன்பு கூர்ந்து, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, உம்முடைய இரத்தத்தால் விடுதலை தந்து விட்டீரே. உமக்கு நன்றி, நன்றி ஐயா ஈசையா, நன்றி ஐயா ஈசையா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்பிற்கு உரியவன் நானே. தினம் மகிழ்வுடன் நடனமாடுவேன். உமது பார்வையிலே, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. தினம் மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்பிற்கு உரியவன் நானே. தினம் மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஈசையா, ஈசையா. நன்றி ஐயா ஈசையா. பாலைவன வாழ்க்கையில், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. பாலைவன வாழ்க்கை, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓடச் செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஈசையா, நன்றி ஐயா ஈசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஈசையா, நன்றி ஐயா.
ஐயா, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர் இசையா, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. இசையா, இசையா, நன்றி ஐயா. இசையா, நன்றி ஐயா. இசையா, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உம்முடைய சித்தமெல்லாம் மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 மூழ்கி போவதில்லை, உம்முடைய சித்தம் இல்லாமல் போவதில்லை. துதி பலி அது சுகந்த வாசனை, உமக்கு நன்றி, நன்றி பலி, நன்றி அப்பா. உகந்த காணிக்க துதி பலி, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி பலி, எல்லாவற்றிற்காகவும் நன்றி. சுகந்த வாசனை, ஓ துதி பலி, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். சுகந்த வாசனை, நன்றி பலி. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலக்கின எடுத்த எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா தீமைக்காக நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் அனுமதித்தீங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவாக நாங்கள் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம், உம்முடைய வழிகளை கற்றுக்கொண்டோம், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறதல்ல, உண்மை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைக்கு மேலாக கடந்து விசுவாசத்தில் ஓட நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து எங்களை ஜெபத்தில் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக காத்துக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு நீங்கள் பேசுகிற தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்பா நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையை கூட நம்ம பார்த்தோம். அரண்மனையிலையும் இருந்தார், சிறைச்சாலையிலையும் இருந்தார், ஆமென். பானபத்திரக்காரன் யோசேப்பை மறக்கலாம், ஆனால் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. சரிங்களா? ஒரே ஒரு நாள் பார்வோனின் தூக்கத்தை தேவன் கெடுத்தார், யோசேப்பு விடுதலையானார், ஆமென். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தின நேரம் நம்மலாம் வாழ்க்கையில் சிறைச்சாலையில் இருப்பது போலவே இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு கேள்விக்குறியோடு வாழ்வோம். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நம்மளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாராம். 2 கரங்களையும் விலங்கு போட்டு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளும் இழுத்து அவர் வர முடியும். அவரோட பாதையில் தான் நம்ம போவார், இழுத்துட்டே போவார். சரிங்களா? சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்மை பாதிக்காது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படும் போது அதற்கு மாற்றாக ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அதற்குண்டான ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அது கிடைக்கிற வரையிலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். கிடைச்ச உடனே பா இவ்வளோ பெஸ்ட்டாக கிடச்சிருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படுவோம், ஆமென். இப்போது ஒரு 2-3 வசனங்களை நாம் அறிக்கை செய்து நாம் என்ன பண்ணுறோம், ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன சொன்னால் நம்ம விதைக்கிறோம். என்னது? தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விதைக்கிறோம். விதைச்சிட்டு அதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அது தண்ணீர் ஊற்றி அதை என்ன செய்கிறோம், அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வைக்கிறோம். சரிங்களா? அறிக்கை செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு மகிமை உள்ளதாய் அந்த வசனம் கொண்டு வரும். சரிங்களா? இப்போ நன்றி செலுத்தி சில வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, இந்த காலம் ரொம்ப கடைசி காலத்தில் நிற்கிறோம்.
கடைசி காலம் என்று சொல்ல முடியாது, கடைசி நிமிடத்தில் வந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டைம், முடிய போது நாட்கள், இந்த உலகமே முடிய போகிற ஒரு நியாயத்தீர்ப்புக்குள் நம்ம கடந்து செல்ல போகிறோம். சரியா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை கொடுக்குறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறாரு, நமக்காக மத்தியஸ்தராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சரியா? ஆனால் இதே இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பும் பொழுது நீதிபதியாய் அவர் உட்கார்ந்திருப்பார். நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசுகிறவர் நாளைக்கு நீதிபதியாய் அங்கே உட்கார்ந்து வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு நடக்கும். அப்போ யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்கவே முடியாது, சாக்கு போக்கே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். அடுத்தது ட்ரம்ப் வருவார், அமெரிக்காவில் இஸ்ரேல் தேசத்தில் தேவாலயம் கட்டப்படும். அந்த நேரத்தில் இரகசிய வருகை இருக்கும். தேவனுடைய மனவாட்டியாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு ஆராதனைக்கு இடம் கொடுக்கலைன்னா பரலோகத்தில் தேவனை அவருக்கு எப்படி இடம் கொடுப்பாரு பரலோகத்தில்? சரியா? நம்ம உள்ளத்தில் ஆராதிக்கணும், நம்ம உள்ளத்தில் ஆராதிக்கணும். நம்மளுடைய உள்ளத்தில் ஆராதிக்கலைன்னா பரலோகத்தில் போய் எங்கே ஆராதிக்கப்படுங்க? ஒரு இராணுவத்தில் ஒரு சோல்ஜர் என்ன செய்யணும்? அவருக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்காருயா. திடீர்னு இராணுவத்தில் போய் துப்பாக்கி எடுத்து சுடுன்னு சொல்லிடுவாங்களா? தெரியாது, அப்போ சேர்க்க மாட்டாங்க. இராணுவத்தில் சேரணும்னா அதற்கு சில வருடங்கள் பயிற்சி காலம் இருக்கும், ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம இந்த பூமியில் இருந்து தேவனை துதித்து ஆராதனை செஞ்சாதான் பரலோகத்தில் போய் நித்தியமாய் நாம் ஆராதனை செஞ்ச முடியும். தேவ மகிமையிலே நாம் இருப்போம், ஆராதிப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம். அது நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. சரிங்களா? 1000 வருடம் தேவனுக்கு ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள், நமக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருடம் ஒரு நாள். தூங்கி முழிச்சு பார்த்தாருன்னா அப்படியே ஒரு 1000 வருஷம் ஓடி இருக்குமா? சரியா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். தூங்குறதுனா பாயை போட்டு நல்லா படுக்கிறது. உறங்குறதுனா என்ன தெரியுமா? இந்த கோழி பார்த்தீங்கன்னா இப்படி தூங்கும், அப்படி கண்ணை மூடும் பார்த்தீங்களா? அதான் உறங்குறது. என்னடா கோழி உறங்குற மாதிரி உறங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஆண்டவர் செய்ய மாட்டாராம். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்ம ஆண்டவர். அவ்வளோ நல்லவர். சரியா? ஓகே, இப்பொழுது சில வசனங்களை நாம் சொல்லி நம்ம தேவனை அந்த வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நேரத்துக்காய் நன்றி, இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுகிறதற்காக நன்றி, துதிக்க வைத்ததுக்காக நன்றி, எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்த எங்கள் பாவங்களை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறதற்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் எங்களை பங்கடைவ செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தினவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை விடுதலை ஆக்கி குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரையின் வழியாக எங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அழைத்து வந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் செய்கிறீங்க. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறார், துதிக்கிறார் ராஜா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர்
பரிபூரணமாயும் நேர்த்தியாய் செய்து வைத்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியினால் போதிக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவனுடைய ஆவி எங்களில் வாசமாய் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாய் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு நேராக வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் கோலனானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நேராக மாற்றுகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு இருப்பதற்காக ஆண்டவரே நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று சொல்வதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே ஆவியிலே அறிவை உணர்த்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. இந்த நாளிலும் அப்பா இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் இஸ்ரவேல் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களின் ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. எந்த இயற்கை சீற்றங்களும் இஸ்ரவேல் மக்களை பாதிக்காதபடிக்கு, இஸ்ரவேல் தேசத்தை பாதிக்காதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தில் அப்பா களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த மங்கள் சபையாராக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நாளைக்கு வர இருக்கும் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். +2 மார்க்கில் ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் தேர்ச்சி அடைய கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் உம்முடைய கரத்தில் அல்லவா ஆண்டவரை இருக்கிறது. நீங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. 10வது எக்ஸாம் எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி அடைஞ்சு ஆண்டவரே உம்முடைய கரம் கிருபை மகளோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிறோம். உடைய இரத்தத்தின் வல்லமை எங்களை பாதுகாக்கட்டும். மீதியான வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக நீ செய்தீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய்
ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் இலக்கை நோக்கி என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நாங்கள் நோக்கி ஓட கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. சில நேரம் எங்களோடு அநேகரை சேர்ந்து ஓட வைக்கிறீர். சில நேரம் எங்களை மாத்திரம் தனியாக நீர் எங்களோடு கூட இருந்து, தனிமையில் எங்களோடு கூட இருந்து சொல்லி நீங்கள் நடத்துகிறீங்க. அப்பா, நாங்கள் அதை மற்றவர்கள் ஆட்கள் எண்ணிக்கையை பார்த்து, மற்றவர்கள் கூட வருகிறதை பார்த்து அப்படி இல்லை. நீங்கள் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து ஓட கிருபை செய்யுங்க. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. மட்டும் நடத்தி வந்தீரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நடத்தி வந்தீர். நம்முடைய கிருபையினால் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி நடத்தி வந்தீர். இம்மட்டும் ஓட கிருபை செய்தீர். எங்களுடைய பலனல்ல, விசுவாசத்தை துவக்கியவர் நீங்கள் நடத்தி வருகிறீர். முடிவு பரியந்தம் நடத்தி என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு நீர் நியமித்த ஓட்டத்தில் ஓட அப்பா கிருபை செய்யுங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னபோது நாங்களும் காத்துக்கொண்டு நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க ஆண்டவர். உம்முடைய நாமத்தினால ஜெயம் கொள்வர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்கள் ஒருவரே பாத்திரா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையெல்லாம் இயேசு நாமத்தினாலே உமக்கு எடுக்கும் நல்ல தகப்பானே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது
மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது நடந்த சம்பவம் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. முதலாவது நடந்த சம்பவமாக மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆண்டவர் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. காரியம் இல்லாமல் அவர் எதையும் செய்கிறதில்லை. அப்போது இந்த திரைச்சீலைன்னா என்ன, அது எதுக்காக வச்சுருந்தாங்க என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். எதற்காக ஆண்டவர் அந்த திரைச்சீலையை கிழிச்சார், அப்படி கிழிக்கிறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை சரியாக புரிந்து கொண்டோம், அடிப்படை அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம சபை ஊழியம் எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும், இதில் நம்ம தெளிவாக எப்பொழுது இருக்கலாம். இதில் தெளிவு இல்லாமல் போகும் பொழுது தான் அநேக குழப்பங்கள் இன்றைக்கு திருச்சபைகள் என்று சொல்லுறோம். ஆனால் அநேக நேரம் பழைய ஏற்பாட்டில் சொல்கிற அந்த ஆலயத்துக்குரிய வசனங்கள்லாம் நம்ம எடுத்து இதோட கம்பேர் பண்ணோம். நமக்கு ஒரு சில நேரம் அது ஆலயம் இல்லைன்னு தோணும், இருந்தாலும் அதை சொல்கிறனால தப்பு இல்லையே ஆலயம் அப்படின்னு சொந்த விஷயங்கள் இருக்கும். அதே போல் ஆசாரியன், இன்றைக்கி சில பார்த்தீங்கன்னா நான் தான் ஆசாரியன் ப்ரீஸ்ட் அப்படி இருக்கிறேன், அதனால் நான் தான் உனக்கு செய்வேன், நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நீ எல்லாம் பண்ணக்கூடாது, நீ எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, நான் மந்திரிச்சு விட்டாதான் அப்படின்ற மாதிரி அந்த கொஞ்சம் சில பேர் இன்னும் ஊழியக்காரங்க பேசுகிறதே நம்ம கேட்கலாம். அப்போ இது ரெண்டு விஷயமே, இந்த ஆலயன்றதை நம்ம போட்டு குழம்பு கொள்கிறதோ சபையோட, இல்லை ஆசாரிய ஊழியத்தை போட்டு மெய்ப்பனா ஆசாரியனார் போட்டு குழப்புறதோ, இது எல்லாமே நம்ம இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுத்துமே ஒரு நல்ல விளைவு கிடைக்கும். அப்போது எருசலேம் பழைய ஏற்பாடு நாட்களில் ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் தான் அது முதலாவது செய்ய சொல்கிறார். மோசேவா கட்டலை, ஜனங்களாக கட்டலை. அவங்களாம் பலிபீடம் தான் என்ன பண்ணாங்கன்னா கட்டுவாங்க, பலிபீடம் கட்டுவாங்க, பலி செலுத்துவாங்க. அப்புறம் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆபிரகாம் நாட்கள்ல இருந்து. ஒரு ஆசரிப்பு கூடாரம்னு கட்டி ஒரு இங்கே தான் இருப்பாருன்ற மாதிரி அப்படிலாம் ஐடியாவே இல்லை. அப்போ மோசேவை ஆண்டவர் மலைக்கு மேலே வர சொல்லி டீட்டெயில்டாக சொல்கிறாரு, என்ன செய்யணும், எவ்வளோ ஆகணும், எந்த மரம் யாரை செய்ய சொல்லணும், எல்லாம் இன்ச் பை இன்ச்சு. அங்கே அடிக்கடி வசனம் வாசிப்போம், மலையில் உனக்கு காண்பித்த மாதிரியே நீ செய், மலையில் உனக்கு காண்பித்த மாதிரியே நீ செய். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே ஆண்டவர் தான் கொடுக்குறார். எப்படி செய்யணும், 3 பிரகாரம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும், இந்த திரைச்சீலை இருக்கணும், அது எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எந்த துணி, என்ன கலரு, என்ன நூல், எல்லாமே ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த திரைச்சீலை எதுக்காக அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் ஆண்டவர் பிரசன்ன மகிமை இறங்கி இல்லை தூதன் வந்தோ ஆண்டோடைய செய்தியை பிரதான ஆசாரியனுக்கு சொல்லுவார். ஜனங்க எல்லாரும் அதுக்குள்ளே போக முடியாது, எல்லாரும் அவுட்டர் அந்த பிரகாரத்தோடு அவ்வளோதான். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் லேவியர்கள் போகலாம், அங்கே எடுத்து வைக்கிற வேலையை அவங்க செய்வாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே தான் திரைச்சீலை, முன்னாடிலாம் திரைச்சீலை இல்லை. நம்ம வீட்டில் ஸ்க்ரீன் போட்டு வைப்போம், ரொம்ப ஓப்பனாக இருக்க காரணத்துக்காக போடும், அந்த காரணத்துக்காக மாத்திரம் அந்த ஸ்க்ரீன் இல்லை. அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஸ்க்ரீன் போட்டோம், அங்கெல்லாம் ஸ்க்ரீன் இல்லை, எங்கே மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும்தான். அப்போ அங்கே பிரதான ஆசாரியன் அவர் என்ன பண்ணுவார்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுக்குள்ளே போய், அதுக்கு முன்னாடி இவர் நிறையா சுத்திகரிப்பு செஞ்சு ஆசாரியம் மட்டும்தான், அதுவும் பிரதான ஆசாரியம் மட்டும்தான், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை போய் நின்று மக்களுக்காக பலி செலுத்தி ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி பாவமன்னிப்பு கேட்பார். அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் இறங்கி இது தூதன் அவங்களுக்கு செய்தி கொடுப்பார். நம்ம புதிய ஏற்பாட்டில் சகரியா போய் நிற்கிறப்பையும் தூதன் அங்கே பேசுகிறத பார்க்குறோம், எங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஸோ இது போல தான் அங்கே இருக்குது. அப்போது எல்லா ஜனங்களும் அங்கே மகா பரிசுத்தலத்துக்கு போக முடியாது, இவங்களா போய் பலி செலுத்த முடியாது. இவங்க பொருட்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், ஆசாரியன் பலி செலுத்துவார். மற்ற மதங்கள்லையும் அப்படி தான், நேராக எல்லாரும் கருவறைக்குள்ளே போயிட முடியாது. பூசாரி இருப்பார், இவங்க போய் அவர்கிட்ட கொடுக்கணும், என்னங்க அவங்க பேர் 4 நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் கேட்பாங்க. அவர் தான் உள்ளே போய் என்ன பண்ணுவார், அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறது, அப்போ தான் ஏறெடுக்க முடியும். இவங்க டைரெக்டாக போக முடியாது. அப்போ திரைச்சீலை அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. பிரதான ஆசிரியர் மட்டும்தான் போய் இவங்களுக்கு செய்யணும், எல்லாவற்றையும் செய்யணும். இவங்களாம் ஆண்டோட்ட போய் இது பண்ண முடியாது. ஆசாரிய ஊழியம் அங்கே இருந்தது. தேவன் மற்ற யாரும் தெரிந்து கொள்ள, ஆரோனுடைய சந்ததி அவங்க மட்டும்தான், மற்ற யாரும் செய்யக்கூடாது, அவங்க மாத்திரம்தான் செய்யணும், அப்படி இருந்தது. அப்போ இந்த திரைச்சீலையை மேலேருந்து கீழே வரைக்கும் ஆண்டவர் கிழிச்சதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா ஆசாரிய ஊழியம் முடிந்தது. அதுக்கப்புறமேட்டு ஆசாரியன்
கிடையாது. ஏன்? இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தை பிதாவிட்ட கொடுத்து எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்துட்டாரு. அவர் ஒரு தரம் பலியிடப்பட்டார், அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல். திரும்ப திரும்ப அவர் பலி செலுத்தப்படுறதில்லை. திரும்ப திரும்ப ஆசாரியன் தேவையில்லை. ஏன் ஆசாரியன் எதுக்கு தேவை? ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுறது தானே. இப்போ இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு அதில் அதே போல் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆசாரியர், இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன். அவர் தான் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் பிதாவோடு ஒப்புரவாக்குனது இயேசு கிறிஸ்து தான் செஞ்சுட்டார். அவரை இது எல்லாமே நான் புதிய ஏற்பாட்டில் அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சபையில் ஊழியங்கள் அப்படின்னு சொல்லும்போது 5 ஊழியம் பார்ப்போம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். ஆசாரியர்கள் பார்க்க கிடையாது. எங்கேயுமே நம்ம ஆசாரியர் கிடையாது. அவங்களுமே எங்கேயுமே தங்கள் ஆசாரியர்கள்னு கூப்பிட்டுக்கல. ஸோ வேதம் முழுவதும் வாசிக்கிறப்போ இப்போ அதிகமாக சபையில் மெய்ப்பர்கள் தான் நம்ம சொல்லுவோம். மெய்ப்பர்கள்ன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2-3 முறை தான் வந்துருக்கு. அதிகமாக 60 முறைக்கு மேலே இருக்கிற வார்த்தை என்னென்னா எல்டர். எல்டர்ன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பெரியவங்க, அவ்வளோதான். அப்போஸ்தலர் வார்த்தை தனியாக இருக்குது, அப்போஸ்தலர் இருக்குது, எல்டர் அவ்வளோதான். இதுதான் அதிகமாக இருக்குது. எல்டர்னா பெரியவங்க. அப்போ ஏன்னா கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார், நாங்களோட பிள்ளையாக இருக்கிறோம், நீங்களோட பிள்ளையாக இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார், நாங்கள் அதுக்கு பொறுப்பாக என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. அதே நேரத்தில் நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான், உங்களை போல சாதாரண மனுஷர் தான். நாங்கள் ஒன்றுமோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்களும் உங்களை போல மனுஷங்க தான். அப்போது அதை அடிக்கடி ஜெனரல்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள சாதாரண மனுஷர்கள் தான். அப்போ தங்களை அதிக பார்த்தீங்கன்னா 69 மேலே எல்டர்ஸ், பெரியவங்க அப்படின்ற வார்த்தை தான் அவங்க அதிகமாக அழைக்கப்படுறாங்க. இப்போ இப்படி தான் சபைகள் ஊழியங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கு அநேகர் இந்த ஆசாரியன் அப்படின்றது அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிக்கிறாங்க, நீயாலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, நீயாலாம் இப்போ எதுவும் செஞ்சிடக்கூடாது, நான் தான் உனக்கு செய்யணும். அப்போ புறஜாதியார் அவங்க அவங்களுடைய மதத்தின்படி அந்த குருவோ இல்லை சாமியாரோ இல்லை பூசாரியோ ஒன்று போய் மந்திரிச்சு செய்கிற போல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்களும் போய் யார்கிட்ட பாசிட்ட மந்திரிச்சுக்கிறாங்க. சைக்கிள் வாங்கினா மந்திரிச்சுக்கிறான், வண்டி வாங்கினா மந்திரிச்சுக்கிறான், ஒரு புதுசாக வீடு வாங்கினா மந்திரிச்சுக்கிறான், எல்லாத்தையும் செய்கிறான். அது அவங்களே வாங்கி புதுசாக வண்டி ஓட்டினா நம்ம ஊழியக்காரன் சும்மா இல்லை, ஏண்டா ஒரு புது வண்டி வாங்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறதில்ல, போய் உளுத்திட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி. சரி அவங்களே பண்ணலாமே அப்படின்றது இருக்கிறான்னா அதையும் ஒரு நாள் போதிப்போம். அந்த குழப்பம்தான் எல்லாமே. ஸோ இவங்க இதையுமே 100% தங்கள் ஆசாரியன்னு அவங்க நம்புறதில்லை. ஏன்னா வசனத்தை போதிக்கிறனால இதுவும் தெரியும் அது இல்லை அப்படின்னு. அப்போ இந்த குழப்பம் இருக்கிறனாலே ரெண்டையும் போட்டு குழப்பி இன்றைக்கு அந்த ஆசாரியன் வருது. இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா 1500 வருஷங்களாக அந்த கண்ட்ரோலை வச்சுருந்தது யாருன்னா கத்தோலிக்கர்கள் தான். எல்லாத்தையும் அடி கேட்குறானோ இல்லையோ கூடுமான வரைக்கும் கம்பல் பண்ணி பிடிச்சி இழுத்து, ஆனால் கொஞ்சம் பேர் அதை சேரல. ஆனாலும் நம்ம சரித்திரம் வாசித்தோம் அப்படின்னா அந்த 3ஆம் நூற்றாண்டில் இருந்தே நீங்கள் சொல்லலாம் கேட்க முடியாது, நீங்கள்லாம் சரியில்லைன்ட்டு சின்ன சின்ன குரூப்பாக இருந்துருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில ஆட்களில் இவங்க கன்வின்ஸ் பண்ணி நம்மளாம் ஒன்றா இருக்கலாம், இப்படி பிரிஞ்சிடக்கூடாது, அப்படியே சில பேர் கன்வின்ஸ் பண்ணி, சில பேரை மிரட்டி என்ன பண்ணுறா, அப்படி சில பேர் பயம்புறுத்தி, உனக்கு தனியாக இருந்தாலும் என்னமோ தெரியாது பார்த்துக்க, சேர்ந்துருந்தோம்னா அவங்க சப்போர்ட் கிடைக்கும், அரசாங்க உதவி கிடைக்கும். ஸோ ஆசவாரத்தையோ பயமோ ஏதோ சொல்லி ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொண்டு வந்தவங்க இப்போ என்னாச்சு, தேவன் கிழித்த அந்த திரைச்சீலையை இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நூல் போட்டு தைச்சி. அப்புறம் சபை எப்படி இருந்தது, அவங்க வீடுகள் தோறும் கூடுறாங்க. அதிகமாக ஆட்கள் வரும்பொழுது ஒரு மேல் வீட்டார, ஒரு பெரிய வீடு, மொட்டை மாடி, இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆட்கள் கூடுறத அப்போல கூடுறாங்க. இடம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம கலந்தவங்களை பார்த்தோம், அவங்களுக்கு இடம் பிரச்சனை. ஆற்றங்களில் கூடுறாங்க, வீடுகளில் கூடுறாங்க, ஆலயத்துலையும் கூடுறாங்க, எல்லா இடத்துலையும் கூடுறாங்க. ஏன்னா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்போ அப்படி தான் சபைகள் இருக்கிறது. அவங்க ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எதுக்குன்னு கட்டணும் அப்படி இது பண்ணவே இல்லை, போயிட்டே இருக்கு. அப்போ திரும்ப சபை என்பது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஆலயமாக கட்டப்படுது. ஆலயமாக கட்டப்படுறப்ப என்ன ஆகுதுன்னா, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி இப்போ ஒரு நடுவில் கட் பண்ணியாச்சு. பரிசுத்த ஸ்தலத்தை கட் பண்ணிவிட்டு பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் 2 தான். ஒரு ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும், ஜனங்கள்லாம் உட்காருவாங்க, ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அங்கே ஆசிரியர்லாம் உட்காருவாங்க. இது பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி இருக்கும், அது சாதாரணமாக இருக்கும். இங்கே நின்று பேசுவாங்க, பாடுவாங்க, அதுக்குள்ளே கேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. டக்குன்னு யாரும் உள்ளே போயிடக்கூடாது, அவங்களுக்கு கோபம் வந்துடும். என்ன நீங்கள் போட்டு சொல்லாம மாட்டீங்க, ஆசாரி மட்டும் தான் உள்ள வரணும், இப்போ நாங்கள் ஆக மட்டும் தான் உள்ளே நிற்போம், இன்னும் பயமே இல்லாமல் இப்படி வந்துட்டீங்க, தொடாதீங்க அப்படி. அந்த கான்செப்ட் அப்படியே வருது பாருங்க. அந்த அதுலேருந்து வந்துட்டோம். சில விஷயம் இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கு.
ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப அந்த தேவன் கிழித்த திரைச்சீலையை திரும்ப நூல் போட்டு தைச்சி அதை அப்படியே ஒட்டி மேக்கப் பண்ணி தெரியாத மாதிரி இப்போ நாங்கள் ஆசாரியர்கள் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வஸ்திர தொங்கலில் போட்டுட்டு கலர் கலராக போட்டுட்டு தொப்பியாக ஒன்று பெரிய தொப்பியாக போட்டுட்டு நம்ம சின்ன தொப்பியாக போடுவோம் வேலைச்சுன்னா இப்படி அந்த தொப்பியில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பிரகாரம் இருக்கும். ஒரு போஸ்டிங் தகுந்தாப்பில் ஹைட் இருக்கிறதுலே பெரிய தொப்பி யாருன்னா அவர் தான் டாப். அவன் மாதிரி பெருசாக இருக்கும், எங்கே நடந்து போனாலும் இடிக்கும் போல இருக்குது சின்ன கதவாக இருந்தான். ஸோ அந்த மாதிரி போட்டு வஸ்திர தொங்கல் வித்தியாசமாச்சு நான் ப்ரீஸ்ட் அவனை பார்த்தாலே வித்தியாசமாக ஒரு மதிப்பு வரணும். புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி அவங்க சொல்கிற ஆண்டவர் அடிக்கடி சொன்ன சிஷ்யர்கள் சொன்னேன்னா, உலகத்தின் அதிபதிகள் அவங்க கடினமாக அதிகாரம் செலுத்துகிறாங்க. பரிசையில் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் வஸ்திர தொங்கலை பெரிதாக்கி அகலமாக்கி வஸ்திர அந்த பட்டையை காட்டுவோம் அதை வந்து பெரிதாக்கி வஸ்திர தொங்கலை இன்னும் நீளமாக்கி மனுஷரால் ஒரு எக்ஸ்ட்ராவை கனத்தை விரும்புகிறாங்க. உங்களுக்குள்ள அப்படி இருக்க லாகாது. நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீங்க, நீ ஸ்பெஷலாக காமிச்சிக்காத, நான் வந்து ஒரு சாரி நான் அப்படியே காமிச்சிக்காத, அவங்கள ஒருத்தனாக இரு, அவங்கள சகோதரராக இரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லாமே நீங்கள் ரூல்ஸில் பார்க்கலாம். ஆசாரியம் எப்படி இருக்கணும், அவன் எப்படி சுத்திகரிப்போணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன கலர் இருக்கணும், மார்பதக்கம் எப்படி இருக்கணும், 3 ட்ரெஸ்ஸு இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு கோட்டெலாம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. அவன் தனியாக தெரியணும், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அவனை அபிஷேகம் பண்ணவன், அவன் தான். அப்போ எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்கள ஒருத்தனா இரு, உன்னை ஸ்பெஷலாக காமிச்சிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பாஸ்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், பாஸ்டருடைய வஸ்திரம் என்ன அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பரிசுத்தமாக ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணும். எல்லாருக்கும் உண்டான கொள்கையை தான் அவங்களுக்கும். நீ தனியாக உன்னைய வந்து காமிச்சிக்காத, நான் கொஞ்சம் இப்படின்னு காமிச்சிக்காதன்னு சிஷ்யர்கள் அடிக்கடி சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அது எவ்வளோ மாறி போச்சு அப்படின்னா, ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் தங்களை ஒரு ஸ்பெஷலாக காண்பிக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சட்டை பேண்ட் போட்டு வந்தால் இவங்க ஒரு சப்பாரியில் கோட்டாவது போட்டு என்ன பண்ணிடுறான் நின்றுறான். ஒரு சில பேர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக போடுறது உண்டு, நல்லா இருக்கும் வீடியோ எடுக்கிறான் இல்லை ஒரு அப்படி போடுறது உண்டு. ஆனால் ஒரு சிலர் எப்படி தான் போடுறாங்கன்னா, அவங்க போடுறதே நம்ம போடுறதா, நம்ம கொஞ்சம் ஊழியக்காரன் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்ட்ட ஒரு சர்ச்சில் பாடுறப்போ ஒரு அந்த சர்வீஸ்லாம் முடிஞ்சோடனே ஒருத்தரும் சொன்னார், நீங்கள் வந்து இன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாஸ்ட் முன்னாடி நிற்கிறீங்களே, அதுக்கு இன் பண்ணி நின்றுட்டிங்கன்னா இன் பண்ணி இப்போ என்ன போகுது, இன் பண்ணிடணுமா, அப்புறம் இதை போடுங்கிறான், சப்பாரியை போடுங்கிறான், அதை போடுங்கிறான். என்னன்னா நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். நெங்கல் முறையாக நீங்களும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இது வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது போதுகார் அந்த ஏன் அதை தான் ஆண்டவர் வேணான்னு கேட்டால் சொல்கிறாரு. நீ அப்படி ஒரு தடவை 2-3 தடவை சொல்லிட்டே தான் இருந்தார் அவர். நான் திரும்ப சொல்கிறேன், ஏன் அப்படி பண்ணுறப்போ என்ன போட்டு உனக்கு என்ன பிரச்சனை அதில் இல்லை பார்க்குறது கொஞ்சம் இதாக பண்ணுங்க வின் பண்ணிட்டு பெல்ட்லாம் போட்டு நின்றுட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த எண்ணம் ஆசை இன்னும் எல்லாருக்குமே இருக்குது, கொஞ்சம் நம்ம இதுவாக இருக்கணும். வசந்தில் அப்படி இல்லை, ஆசாரியவங்களையும் இல்லை, அது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு கிருபாசனத்தை தைரியமாக நெருங்குவதற்கு இயேசு நமக்கு அது எல்லாத்தையும் அந்த திரைச்சீலையை கிழிச்சிட்டார், அந்த சுவரை தகர்த்து எடுத்துட்டார். இப்போ நம்ம வந்து அவர் அப்பா அப்படின்னு கூப்பிட்ற புத்திர சுவிகாரத்தை எல்லாரும் நம்ம பெற்றிருக்கிறோம். பிதாவை அப்பா என்று கூப்பிட்ற புத்திர சுவிகாரத்தை எல்லாருமே பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் அவரை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை நமக்கு எல்லாரும் என்ன இருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ நமக்கும் ஆண்டோடுக்கு இருக்கிற உறவு அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவு. ஸோ கிறிஸ்து அதை வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டார். அப்போது ஆசாரிய ஊழியம் யாருமே அவங்க வந்து செய்யலை, அது முடிஞ்சுது. அதே போல் ஆலயன்றதும் அது ஒரு முக்கியமாக இடத்தை மையப்படுத்தி இல்லை, அவங்க கொண்டு வரல. அப்போது கத்தோலிக்கர்கள் வந்தபோது இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆலயம் அதையும் கொண்டு வந்தாச்சு, ஆசாரியன் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாச்சு. ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படி இருக்காத, அப்படின்னு இருக்காத, நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சகோதரர். அதனால தான் ஆதிகால திருச்சபையில் பேதுரு இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, இவங்க எல்லாருமே அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. இவர் தான் போப்பாண்டவர் மாதிரி ஒருத்தர் பேதுரு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்க. அப்படி இல்லை, பேதுரு தப்புனப்போ பவுல் அவரை கேட்டார், எல்லாருக்கும் முன்னாடி கேட்டார், நீங்கள் நம்மளும் எப்படி இந்த காலத்தில் நடக்குமா அப்படியெல்லாம். பேதுரு வந்து இயேசு கூட இருந்த ஒரு அப்போஸ்தலர். பவுல் இயேசுவை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவரால் அழைப்பு பெற்று அவர் வந்து இருக்கிறார். பாருங்க, பேதுரு வந்து ஒரு விஷயத்தில் எபேசுல இங்கே இருக்கிறப்போ ஜனங்க வந்து மக்களோடு இருக்கிறாரு. அப்போது புறஜாதியோடு சாப்பிட்றாரு. யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, புறஜாதியோடு சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் புறஜாதியோடு சாப்பிட்டாரு இருக்கிறார்.
இப்போ எருசலேமில் வந்து ஒரு யூதர்கள் வராங்க, நம்ம கலாத்தியரில் அதை வாசிக்கிறோம். ஒரு யூதர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் அப்படியே பேக் அடிச்சிட்டாரு. நான்லாம் சாப்பிட்றலையே அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. இப்போ அவங்களாம் வரும்பொழுது பவுல் இதை பார்க்குறாரு, அவர் அங்கே இருக்கிறார். அப்போ பவுல் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி நீ இப்படி செய்கிறது சரியா, சுவிசேஷத்தின் சத்தியத்தை எப்படி நம்ம நடக்கணுமே, சுவிசேஷத்தின் சத்தியம் ரொம்ப முக்கியம், அதுக்கு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ட்டு பேதுரு பார்த்து கீழே இருக்கிறார். பேதுரு பேசாமல் நிற்கிறார். அப்படியே அவர் சொல்கிறது கேட்டார். அவர் என்ன பண்ணல, இன்னைக்கு வந்தவன் நீயே சொன்னியில் பார்த்துருக்கியா சொல்லு. நான் அவர் கூட 3.5 வருஷம் வந்துருக்கிறேன். கூடவே இருந்து உறங்கி தங்கி சாப்பிட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்த நீ எனக்கு சொல்கிறியா? கேட்கல. அப்போ சுவிசேஷத்தின் சத்தியம் அதுன்னு சொல்லும் பொழுது அப்போ மாம்சத்து சில குறைகள் உண்டு தான். ஆனால் அது சத்தியத்தை கேட்குறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் அமைதியாக கேட்குறாரு. கீழ்ப்படியார் யார்? பேதுரு. யார் கீழ்ப்படியாரு? பவுலுக்கு. அப்போ இவங்க சகோதரர்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். சகோதரர்கள் அப்படின்னா வீட்டில் சகோதரர்கள் இருப்போம், அண்ணன் தம்பி இருப்போம். அப்போது ஒருத்தர் தப்பு பண்ணுறப்ப இன்னொருத்தர் சொல்லுவோம். நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏண்டா நீ என்னோட 2 வயசு சின்னவன் கேட்பாங்க. யார்? உண்மையாக அன்பு இல்லாத குடும்பத்தில் நடக்கும் அப்படி. ஆனால் உண்மையான அன்போட குடும்பம் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறதில்ல, 2 வயசு சின்னவன் யார் தப்பு பண்ணாலும் கேட்போம். அண்ணன் தப்பு பண்ணும்போது தம்பி கேட்பான், தம்பி பண்ணப்போ அண்ணன் கேட்பான். ஏன்னா சகோதரர்களாக இருக்கனால நம்ம அன்பாக இருக்கணும், வளரணும், சகோதரர்களாக இருக்கணும். அதான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பெரியவன் சின்னவன்ற இது உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பரிசெயர்கள் தான் பார்த்தா ஏசு சொல்கிறார், பரிசெயர்கள் வந்து அந்த காப்பு நாடாக்களை அகலமாக்கி, ஞாபகம் வந்துடுச்சு. எதை? காப்பு நாடாக்களை, நாடானா அந்த பெல்ட், இந்த பெல்ட் அந்த மாதிரி போடுறது, அதை அகலமாக்குறது, பட்டை அகலமாக்குறது. வஸ்திர தொங்கலை பெரிதாய், வஸ்திர தொங்கலாம் கட்டி ஒரு நூல் மாதிரி தொங்கும், அதை இன்னும் எவ்வளோ தூரம் நீளம் இருக்குமோ நீர். இதை யார் செஞ்சாங்கன்னா பரிசெயர் போட்டிருந்தாங்களாம். பரிசெயர் ட்ரெஸ்ஸா அது? பரிசெயருக்கு அப்படி ட்ரெஸ் எங்கள் ஆண்டவர் சொன்னாரா? அப்புறம் ஏன் அப்படி ட்ரெஸ்ஸை தைச்சு போட்டாங்க அவங்க? ஸோ ஆசாரியன் ட்ரெஸ்ஸு தான் அது. யார் ட்ரெஸ்ஸு? அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா ஆசாரியன் யார்? ஆசாரியன் அந்த காப்பு நாடகம் இருக்கும், அது வஸ்திர தொங்கல் இருக்கும், ஆண்டவர் சொன்னது அந்த தொங்கல்லாம் இருக்கணும். அப்போ ட்ரெஸ், அப்போ அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மரியாதை. இப்போ தன்னையே அவன் மரியாதை ஜனங்கள் கொடுக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? அவன் கருப்பில் போடுறான்னா இவன் கொஞ்சம் வேறு கலரில் போடுறது, இவனும் ஒருத்தன் போட்டிருக்கிறான். அப்போ இன்னொருத்தன் என்ன பண்ணும், இவனோட நம்மளே அதிகமாக மதிக்கணும், என்ன பண்ணும், அதை அகலமாக்கிடணும். இவருக்கு கொஞ்சம் அவரோட பெரியவருங்க, அதான் வாசிக்கிறோம். காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திர தொங்கலை பெரிதாக்கி ஒரு மரியாதை விரும்புகிறாங்க. அப்படியே போகும் பொழுது அப்படியே மரியாதை விரும்புகிறாங்க. ஏய் என்ன பார்த்துட்டு பார்க்காம போகிற, ஒரு வணக்கம் வைக்கிறது இல்லை, ஒரு ஒரு பாஸ்டர் வரேன், ஒரு உள்ளேக்கார் வரேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிற, ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு மரியாதை இல்லை அவனே, அன்பில்லாதவனே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அவங்கள திட்டுறோம். ஸோ இந்த பரிசெயர்களுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை, ஆண்டோட சொல்லலை. ஆனால் இவனா ட்ரெஸ்ஸை தைச்சு போட்டுக்கிறான். எதுக்கு போட்டுக்கிறான் அப்படின்னா ஆசிரியனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது. நம்ம இப்போ ட்ரெஸ்ஸு போட்டால் நமக்கு ஒரு ஆசிரியன் கிடைக்கிற மரியாதை ஒரு பாதி கிடைச்சா போதாது, நமக்கு தேவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அவனோட நான் உனக்கு ஈக்குவலாக இல்லைன்றது தான். அப்போ தான் பரிசெயர் அதை செய்கிறாங்க. அதே சொல்கிறார், அப்படி செய்கிறாங்கப்பா, நீ அப்படிலாம் பண்ணாதேன்னாரு. இப்போ நம்ம நிறையா ஒரு சபையில் என்ன செய்கிறாங்க, மெயின்லைன் சர்ச்சஸ்னும் என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஸ் அவர் அங்கேயும் ஒன்று போட்டுட்டு அதுக்கு அகலமாக அகலமாக போட்டுட்டு ஒரு சர்ச்சுக்கு வருஷத்துக்கு 12 ஹவர்ஸ் வருஷத்துக்கு போயிருந்தோம் ஒரு சர்ச்சுக்கு. அதை போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப அங்கே ஒரு பின்னாடி டீ குடியை போட்டு போனால் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு அந்த சபையில் ஏதோ அந்த 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 சபையினுடைய மெய்ப்போர் போடுற ட்ரெஸ்ஸு அங்கே பார்த்தா அகலமாக தொங்குது எல்லாம். அப்படியே அதை பார்த்துட்டே டீ குடிக்கிறேன். எனக்கு அது வசனம் ஞாபகம் வருது, என்ன ஏன் அப்படி நம்ம செய்கிறோம் ஆண்டவர்? அது வந்து நம்ம சில பேர் இதெல்லாம் ஒரு தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது வந்து அப்படி நினச்சாலும் அது எங்கே போய் முடியும் அப்படின்னா இங்கே போய் தான் முடியும். அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைக்கிறதோ இல்லை நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, மப்டியில் இருந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் வேறு. அவங்களே சொல்லுவாங்க, அது என்ன தெரியல, அந்த யூனிஃபார்மில் இருந்தால் ஒரு தைரியமே தனி தான், யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல அப்படின்னு. ஏன்னா மப்டியில் இருக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நான் பப்ளிக்கில் நான் ஒருத்தனா அவனை போல இருக்கிறேன்னா ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்கும், எப்படா போய் கேட்கறது மிரட்டுறது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டவுடனே யாராக இருந்தால் என்ன அது வந்துடுது அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ ட்ரெஸ்ஸு சாதாரண கிடையாது. அப்போ அதே தான் நமக்கு இங்கேயும் நடக்குது. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன யாரோ ஒருத்தர் ஏழப்பா கேட்குறப்ப, ஏன்டா நீயோ பார்த்து நீ என்ன பண்ணுற கேள்வி கேட்குறியா, யார் நீ
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த திரைச்சீலையே ஆண்டவரை கிழிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓகே, திரைச்சீலே தேவன் வந்து கிழித்ததுக்கு காரணம் ஆசாரிய ஊழியம் முடிந்தது. ஸோ அது கண்டினியூ ஆகலை, அவங்க எங்கேயுமே செய்யலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த உறவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். பிள்ளையா கொஞ்சம் யோசிப்பா, நம்ம வந்து இப்போ பூமியில் இருக்கிறோம், நமக்கு வந்து அப்பா தெரில, ஏதோ அனாதை விடுதியில் வளர்கிறோம், அப்பா வந்து யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரில. அப்புறம் ஒரு 20 வருஷம் அங்கேயே இருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா, அப்போ உயிரோடு இருக்கிறாங்களா, அப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து பார்ப்போம், பார்த்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். அப்புறம் யார் நீங்கள், என்ன நீங்கள், இப்படி எல்லாம் நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு அவங்களோட பேசி உறவாடுவோம், அவ்வளோதான். அதே போல் அனாதைகளாக இருந்த நம்ம தேவன் தான் நம்மளை உண்டாக்குனார், அவர் தான் நம்முடைய தகப்பன் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டா அப்புறம் என்ன பண்ணணும், அவருடைய சித்தம் என்ன, எதுக்கு என்னை உண்டாக்குனார், எப்படி என்ன வேலைக்கு என்னென்ன செஞ்சீங்க, அதை அறிந்து கொள்றதும் அவரோடு பேசி உறவாடுறதும் தான். அந்த உறவில் நம்ம வளரணும், அப்பா பிள்ளையா நம்மளோட உறவில் வளரணும். ஆனால் இன்றைக்கு அநேக இடத்துல அந்த அப்பா பிள்ளைன்ற உறவை வந்து அதையும் ரொம்ப மாற்றி பக்திமான்களாக ஆக்கிடுறாங்க. ஏதோ கடவுளை கும்புற ஒரு பக்திமான்கள் ஆக்கிடுறாங்க. சில பேரை வந்து பிச்சைக்காரங்கள் ஆக்கிடுறாங்க. அவங்கள சொல்லுறப்பே வந்து எல்லாம் நில்லுங்க, எல்லாம் அண்ணா அது பாருங்க, கை தூக்குங்க, அப்போ சொல்லுங்க, அப்போ எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அப்போ கத்து கத்து கத்து, தொண்டையை கிழிச்சு கத்து. எதுக்கு தொண்டையை கிழிச்சு கத்தணும்? ஒரு 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 சபையில் இருந்துட்டு இருக்கிறேன், வருஷம் நான் நிற்கிறேன், அவர் வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, கவலைப்படாத, ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறாரு, அப்பா கத்து அப்படிங்கிறாரு. பக்கத்தில் நிற்கிறாருன்னா அப்பான்னு தானே கூப்பிடணும். ஸோ பீப்புளை போட்டு என்ன பண்ணுறான், போட்டு கத்து கத்து, தொண்டை கழிச்சு கத்து கத்து கத்து, கெஞ்சு கெஞ்சு கெஞ்சு, அழுவு 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 அழுவ, வராதவனை பிடிச்சி அழுவு அழுவு, அழுதா ஒன்று கொடுத்துரும், அழுவு எல்லாம் அழுது செய்யுங்க செய்யுங்க. அங்கே அங்கே எப்படி அவர் எப்படி பார்ப்பார் ஆண்டவர், அடைச்சி அவன் தான் சொல்கிறான், அவங்க அறிவில். எதுக்கு பைபிள் கையில் பிரிண்ட் அடிச்சு கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அந்த பைபிள் கையில் வர்றதுக்கு. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நிறையா ஊர்களில் போய் ரத்த சாட்சியாக நிறைய பேர் மரித்தாங்க. இந்த பைபிள் நம்ம கையில் கிடைக்கணும், எல்லாரும் வாசிக்கணுன்றதுக்காக ரத்த சாட்சியாக மரித்தவங்க நிறைய பேர் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையோட மகத்துவத்தை அறிஞ்ச உடனே. அப்போது சபை ஏன் இப்படி இருக்குது, வசனம் எல்லாரும் வீட்டிலும் இல்லை, எல்லாரும் வாசிக்கிறது இல்லை. அப்போ எல்லா மொழியிலையும் மொழிபெயர்ப்பு, ஏன்னா எல்லா மொழியிலும் பைபிள் கிடையாது, அவங்க வந்து அங்கீகரிப்பாங்க. ஏன்னா ரோம் கண்ட்ரோல் இருந்தால், கத்தோலிக் கண்ட்ரோல் இருந்தனால லத்தீனு, கிரேக்கம், எபிரேயம் இதுதான் கொஞ்சம் இது. அப்புறம் கொஞ்சம் நாளாக ஒன்று ஒன்றா அங்கீகாரம் கொடுத்தாங்க. இந்த மொழி வந்து மொழி, இந்த மொழியில் மொழி, ஏன்னா பரிசுத்த வேதாகமும், ஏன்னா வேதாகமும் பரிசுத்த, எல்லா மொழியிலாம் ஆடுறதையோட. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் கத்தோலிக்க திருச்சபையில் இதில் பூசை நடந்துச்சு தெரியுமா, லத்தீனில். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்பலாம் நீங்கள் பழைய வருஷம்லாம் போக வேண்டாம், என்னுடைய தாத்தா நாட்கள்லாம் ஃபுல்லாக லத்தீன் தான். அவர் இறந்துட்டார், அவருடைய எங்கள் தாத்தாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர் லத்தீன் பாட்டு அப்படியே ஃபுல்லாக பாடுவார். ஏதாவது விளங்கும்? பூசை ஃபுல்லாக லத்தீனில். ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் பூசை எப்படி வைப்பார், அப்படியே ஆண்டோட்டே பேசுவார் லத்தீன்லேயே. ஏதாவது விளங்க, நம்ம ஹிந்தியில் பேசினாலே வழங்காது, ஹிந்தியில் பேசினா ஏதாவது புரியுமா, பக்கத்தில் இருக்க மொழி தான், அதுவே நமக்கு ஒரு வார்த்தையும் புரிய மாட்டேங்குது ஃபுல்லாக. அப்போது இந்த மொழி எல்லா மொழியும் அங்கீகரிக்கலை. அதனால் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது, இங்கிலீஷ் மொழி வந்து ஜெர்மன், கிரேக்க மொழியிலேருந்து வந்த ஜனங்கள் தான். இப்போ கிரீக்கிலேருந்து வந்தது தான் இங்கிலீஷ். அப்போது பேச்சு வழக்கில் ஒரு கொச்சை மொழி மாதிரி தான் பார்த்தாங்க. கிரேக்க மொழி தான் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜும், இது இந்த லாங்குவேஜாகவும் இருந்தது. அதனால் எல்லா லாங்குவேஜும் மொழிபெயர்க்க உள்ள, நீ பைபிளில் மொழிபெயர்க்கக்கூடாது. அதை மீறி, தடையை மீறி ஜான் விக்லிஃபு, வில்லியம் டிண்டேலு, ஜான் ஹஸ், இவங்க போல் அநேகர் வராங்க. வந்து நம்ம இல்லை எல்லா மொழியிலும் வரணும்னு சொல்லி இவங்க போய் கிரேக்க மொழியை கற்று, எபிரேய மொழியை கற்று, லாட்டினையும் படித்து அந்த மூல பாஷையிலேருந்து வேதத்தை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்து எழுதி அவ்வளோ செலவு பண்ணி ரத்த சாட்சியை நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மறிச்சாங்க. எதுக்காக? பைபிள் நம்ம கொடுக்கணும், ஏன்னா சத்தியம் அதில் இருக்குது, வாசி அறிந்து கொள்வோம் அப்படின்னு. நம்ம எடுத்து வாசித்து சத்தியத்தை என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அப்பா பிள்ளைங்கிற உறவை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அப்பா உறவு வந்துருச்சு, உறவு வந்து உறவில் இப்போ என்ன பண்ணணும், உறவில் பெருசாக என்ன பேசி பழகிறது தான், அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. கேட்குறோம், கேட்டது கிடைக்குது, கேட்குறது கிடைக்கல, அதெல்லாம் ரெண்டாவது தான். உறவில் என்ன விஷயம், பேசணும், கோச்சிக்கணும், சண்டை போடணும், எல்லாம் நடக்கும். உறவில் என்ன தான் நடக்கும், உறவில்
பேசணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கோச்சிட்டு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ந்திருப்போம், பேரின்பம் இருக்கும். உறவுல தான் முக்கியம். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம். டெய்லி ஆண்டோட பேசுகிறோமா, அந்த உறவில் வளர்கிறோமா, அவரை பேச சொல்கிறோமா, அவரை பேச சொல்லி கேட்குறோமா? இல்லை ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரோம்மா, என்னைக்கு 2 அதிகாரம் படித்தோம்மா, 2 ஜபத்தை பண்ணோம்மா அப்படின்னு ஒரு பக்திமான வாழ்கிறதில்ல கிறிஸ்தவம். அப்படி யாருமே புதிய ஏற்பாட்டில் யாரும் அப்படி வாழலை. பழைய ஏற்பாடு காலம் வேறு, நம்ம புதிய ஏற்பாடில் இருக்கிற காலம் வேறு. அவங்க எப்படியுமே அந்த மாதிரி பக்திமான்களாக இருங்கன்னு அவங்க சொல்லலை. அவருடைய பிள்ளைகளாக இருங்க, ஒவ்வொரு நாள் ஆண்டோட்ட பேசுங்க, விசுவாசத்தில் வளருங்க, அன்பில் வளருங்க, அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்க, இதை தான் சொல்கிறார். அப்போ உறவில் நம்ம வளரணும், அவருடைய பிள்ளையாக நம்ம வளரணும். ஸோ இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிறா, அப்போ இவ்வளோ பண்ணிட்டாங்களா, அப்போ என்ன தான் பண்ணணும்? தினந்தோறும் வாசிக்கணும். எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னா, சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்காகவும், நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் கேட்டுட்டு வரோம். சின்னலேருந்து வந்து நிறைய விஷயம் தப்பாக நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ சரியானது என்னன்றது நம்ம அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. வேதத்தை வாசிக்கிற போது ஆண்டோடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அது நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. அப்போது ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆசாரிய இப்போ மெய்ப்பன் ஊழியம் தான். மெய்ப்பன் ஊழியம் என்ன? ஆடுகளை போஷிக்கிறது. ஆண்டவர் என்ன சாப்பிட கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும். அடிக்கடி பாஸ்விட்டோ சொல்லுவாங்க, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான், ஆவியார் என்ன நடத்துகிறாரோ அதை தான். நம்ம வந்து நின்றுக்கிட்டு எனக்கு பிடிச்சது அப்படி இல்லை. அப்போது ஆவியானவரை நடத்தணும். அப்போ நம்ம ஒரு மெய்ப்பன் போல் இருந்து, அவர் தான் ஆடுகள் அவரோடது, அவர் தான் பிரதான மெய்ப்பன். நம்ம வந்து ஒரு லீடர் மாதிரி வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு ஆடுகளுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு போஷிக்க வச்சு அவங்க சத்தியத்தில் நடத்துறது தான். ஸோ அந்த ஊழியம் தான். அதே போல் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளையாக நம்ம அப்பாவை அறிஞ்சு கொள்ளவும், அந்த உறவில் வளருவோம். அவர் நம்ம கூட பேசுவார், நம்ம கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் பேசுவோம், அதை எதிர்பார்ப்போம், அவர் நிச்சயமாக பேசுவார். எல்லாரோடையும் பேசியிருக்கிறார், என்னைக்கோ அவரை பேசியிருக்கார். அப்போ அதிகமாக நம்ம விரும்பும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இல்லை கேட்கும் பொழுது ஒரு 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 காது அங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஏதாவது நம்ம செஞ்சுட்டே இருப்போம், இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற போது ஒரு கவனம் அங்கேயே இருக்கும். அது சொல்லலாம், ஒரு கண்ணை அங்கேயே வச்சுக்க அப்படின்னும், இங்கே ஒரு காதை அங்கேயே வச்சுக்க அப்படின்னும். என்னென்னா மற்ற வேலை செஞ்சாலும் அந்த அங்கே இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் எதை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு காது அங்கே ஆண்டோட் வச்சுட்டே இருப்போம். ஒரு கண் அவர் மேலே, அவர் எப்போ பேசுகிறார், எதுவும் சொல்கிறாரா இருக்கிறப்போ நிச்சயமாக நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்வோம். அதே போல் சபை நம்ம புரிந்து கொள்ளவும். அந்த உறவில் வளரும் பொழுது அந்த உறவில் என்ன சந்தோஷம்தான், பேரின்பம் தான். தாவீது சொல்வது போல் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் அந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் கர்த்தருடைய பந்தை கூட நம்ம கடந்து செல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் பாடுகள் பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கின அவர் மேலே வந்து நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வாசிக்கிறோம். அவர் தம்மை தாம் வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும்போதெல்லாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது ஒரு சுவிசேஷம். இயேசு எங்களுக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். அவர் உனக்காகவும் மரித்தார், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆண்டவரே, எங்களுக்காக பலியானீர். இந்த ரத்தம் சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கை எங்களோடு ஏற்படுத்தினீர். நாங்கள் அந்த உறவு, அந்த ஐக்கியத்தில் தொடர்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. அதை நினைவு கூறுகிறோம்ப்பா.
இந்த சரீரம் விற்கப்பட்டது ஆண்டவரே, வாரினால் பட்டது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது ஆண்டவரே. என் அன்பே, 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 வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறே, துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்ட அன்பை பாடுகிறே, வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறே, துரோகியாயிருந்த என்னை மீட்ட அன்பை பாடுகிறேன். என் அன்பே, 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 பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையைப் போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறே, ஒரு பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, உம் பிள்ளையைப் போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே, 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 என் அன்பே. ஆண்டவரே, சிலுவையில் உம்முடைய அன்பு வெளிப்பட்டதே அப்பா, நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, பாடுபட்டீங்க, நான் நினைவு கூறுகிறோம். உண்மை நினைவு கூறும்படி இதை செய்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இந்த வேலை கூட நம் அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. இதை நாம் நினைவு கூர்ந்து, அந்த அன்பை நினைவு கூர்ந்து நாம் இதில் இதை உட்கொள்வோம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, வெளியேற பெற்ற ரத்தம். அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கூட்டி சேர்த்து உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தைகளை மறந்து போகாதபடி, நாங்கள் சூழ்நிலையை பார்க்காம வனாந்திரம் பாலைவனமாக இருந்தாலும் நீர் ஆறுகளை உடைச்சுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எப்படியும் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருந்து நாங்கள் தொடர்ந்து அதை தியானித்து விசுவாசத்தில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய உறவில், ஐக்கியத்தில் பலப்பட கிருபை செய்யும். இந்த நாளில் கலந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கி ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும். உங்களுடைய உறவில் வளர, அன்பில் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய கருத்துங்க எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் இன்றும் என்றும் சதா கால்கள் விருந்து காத்து நடத்துவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.